வணக்கம். நெல்லை சிவா. நெல்லை சிவா, நெல்லை சிவா, நெல்லை சிவா. கும்பிடுதான் ஐயா. யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்கு தொடரப்பட்டதற்கு காரணம் என் கட்சிக்காரர் திரு நெல்லை சிவா அவர்களை குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளங்கோ என்பவர் செக் மோசடி செய்திருக்கிறார். சாதாரண மோசடி அல்ல, 1 லட்சம் ரூபாய் செக் மோசடி செய்திருக்கிறார் அந்த இளங்கோ. இளங்கோ ஒரு நல்ல நபர் அல்ல யுவர் ஆனர். ஒரு 420, அதிலும் மிகப்பெரிய 420. கள்ளம், கபடம், சூது, வாது, அனைத்து கிரிமினல் உணர்வுகளின் மொத்த உருவம் அவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ அப்ரிஷியேட் திஸ் யுவர் ஆனர். என்னதான் எதிர்க்கட்சி வக்கீலா இருந்தாலும் அவருடைய வாத திறமையை பாராட்டி அவருக்கு இந்த 3 குரங்கு பொம்மையை பரிசாக அளிக்கிறேன். மெலாட், இது ஒரு வக்கீலின் கையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் அந்த நியாயத்தராசுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய நீதி சின்னம் இது. தேங்க்யூ. ஆமா, பெருசா ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட்டாங்க. யோ, பொம்மை தான் களிமண்ல இருக்கணும், மண்டை இல்ல. இந்த பொம்மை என்ன சொல்லுது தெரியுமா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நீங்க குற்றம் சுமத்துற அந்த இளங்கோவை நீங்க எப்பாவது நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல. சைடுல? நோ. எந்த சைட்லயும் பார்க்காத ஒரு இளங்கோவை 420, ஃப்ராடு, சூதுவாது, கள்ளம், கவடம், அனைத்து ஆக்டிவிட்டிஸ்கள் நிறைந்த ஒரு கிரிமினலின் மொத்த உருவம் என்று குற்றம் சாட்டுவதை நான் கடுமையாக மறுக்கிறேன். யார் சார் இது? புது லாயரா இருக்காரு. தெரியலப்பா. நான் தான் இளங்கோ ஓட லாயர். இவன் அவன் என்ற ஏக வசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் பேசினால் உங்களுடைய சந்தேகம் தீர்க்கப்படும். அதுக்கு முன்னால இதுதானே அவர் கொடுத்ததா சொல்ற செக். அதாவது 14/4/2005 1 லட்சம் ரூபாய். ஆமா. எங்க கொடுத்தவரோட கையெழுத்தையே காணோம். இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தேன், அதுக்கு செக் கொடுத்தான். என் கண்ணு முன்னாலே கையெழுத்து போட்டு கொடுத்தான். அத கொண்டு போய் பேங்க்ல கொடுக்க கையெழுத்து மாயமா மறைஞ்சு போச்சியா. நல்லா ரயில் விடுறீங்க மிஸ்டர் நெல்லை சிவா. ஆமா, இந்த இளங்கோட வீட்ல இருந்து அந்த பேங்க் எவ்வளவு தூரம்? ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். நீங்க எவ்வளவு நேரத்துல போனீங்க? ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணீங்க? அதாவது 1 மணி 50 நிமிஷம். கண்டுக்கிட்டானே. நான் சொல்றேன், அதாவது நீங்க அந்த இளங்கோ வீட்ல இருந்து நேரா உங்க சின்ன வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அந்த பேங்க்குக்கு போயிருக்கீங்க. நான் சொல்றேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சின்ன வீட்டுக்கும் செக் மோசடிக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு யுவர் ஆனர், இருக்கு. சின்ன வீடு என்பதே ஒரு மனிதன் தன்னுடைய பெரிய வீட்டுக்கு செய்யும் லைஃப் மோசடி. அப்படிப்பட்ட லைஃப் மோசடி செய்யக்கூடிய இந்த ஆள் ஏன் செக் மோசடி செய்திருக்கூடாது? மிலாட், நான் சொல்கிறேன், சின்ன வீடு வைத்திருக்கும் இந்த நெல்லை சிவா என்னுடைய கட்சிக்காரர் இளங்கோவிடம் இருந்து ஒரு செக்கை லூட்டு விட்டுனா திருடி அதில் 1 லட்சம் ரூபாய் என்று தானே பில்அப் செய்து கொண்டு என்னுடைய கட்சிக்காரர் கையெழுத்து மோசடி செய்ததாக இவர் பொய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். இது வெறும் கற்பனை, கட்டுக்கதை, ஆதாரமற்ற. எமோஷன் ஆகாதீங்க, இருமல் வருது இல்ல. தேங்க்யூ. ஆதாரம் இருக்கிறது யுவர் ஆனர். இத பாத்தீங்களா? இது என்னுடைய கட்சிக்காரர் இளங்கோ தன்னுடைய செக் புக் காணாமல் போன அன்று, அதாவது 14/4/2005 அன்று பேங்கில் கொடுத்த கம்ப்ளைண்டின் ஜெராக்ஸ். என்னையா? அதெல்லாம் சரி, முதல்ல குற்றவாளி இளங்கோவை ஆஜர்படுத்துங்க. ஆஜர்படுத்துகிறேன் யுவர் ஆனர். இதை கொஞ்சம் பிடிக்க. சைலன்ஸ். இது என்ன சினிமா தியேட்டரா இல்ல கோர்ட்டா? எதுக்கு எடுத்தாலும் கை தட்டி நம்மள மாட்டி விடுறீங்க. சாரி யுவர் ஆனர். அவர் குற்றவாளின்னு சொல்ற நிரபராதி இளங்கோ. நான் எனக்காக வாதாடுறதுக்கு அவர் வக்கீலை ஃபிக்ஸ் பண்ணி ஃபீஸ் கொடுத்தேன். அவர் என்கிட்ட ஃபீஸை வாங்கிட்டு நேராக டாஸ்மாக் கடைக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு கோர்ட்டில் எங்கேயோ ஒரு பக்கமாக விழுந்து கிடக்கிறார். மோரோவர், அவர் எனக்காக வாதாடினார்னா நிச்சயமாக எனக்கு தூக்குதண்ணே கிடைக்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு குளர்றாரு. அவர் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் நானே வக்கீலாக அப்பீரானேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இல்லை, நீங்கள் மன்னிச்சிருங்க, அது தப்பு தான். இரு தரப்பு வாதங்களையும் நன்கு ஆராய்ந்த பிறகு இந்த வழக்கில் இப்போது தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. கையெழுத்து இல்லாத ஒரு காசோலியை வைத்துக்கொண்டு செக் மோசடி செய்ததாக கூறப்படும் இந்த வழக்கில் சரியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. மேலும் தன் வழக்கில் தானே ஆஜராகி சிறப்பாக வாதாடிய இளங்கோவின் வாதத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. மிக்க நன்றி. ஆனால்
புனிதமான இந்த வழக்கறிஞரின் அங்கியை தவறாக பயன்படுத்தியதற்காக இளங்கோவிற்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்படுகிறது. The court is adjourned. யோ கோட்டை குடியா, கோர்ட்டுக்கு போகணும், நேரமாச்சு. தேங்க்யூ சார். ஆமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை நீங்களே தச்சுக்கிறீங்களா? ஏன் தெரிஞ்சா போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் மாமூல் வாங்கலாம்னா? ஏற்கனவே ப்ராசிக்யூட்டரை பிரெட் ஆக்கி ஜட்ஜை ஜாமாக்கி தொட்டு துண்ணது பத்தாது. இந்த பாரு, நீ ஃபைன் கட்டல, உன்னை தூக்கி செல்ல போட்டுருவாங்க. செல்லுன்னு போது தான் ஞாபகம் வருது. செல்ல கொடுங்க. இருக்கு இருக்கு. இதுவா? அடப்பாவி, ஏன் செல்லு? பின்ன ஏன் செல்லு நான் சொன்னேன், பேசிட்டு கொடுக்குறேன். ஐயா ஐயோ திருடே திருடே யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சார். இத்தனை பேருக்கு இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சார். என் பேக் கூட்ட முடிச்சுப்பா, லாவண்டா. தல் என்னம்மா, என்னாச்சு? சார் ஒருத்தன் என் பேக் புடிங்கிட்டு ஓடுறான் சார். பேக்கியா? அதுல இருந்து பணம் இருந்துச்சா? ஆமா சார், 3000 ரூபாய் இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லங்க, எவனோ ஒரு கலாணி பையன் இவங்க இருந்து பேக்கப் பண்ணிட்டு ஓடுறாங்க. ஐயோ ஐயோ கவலைப்படாதீங்க, நான் விரட்டி பிடிக்கிறேன். சார் ஓடி போனா என்னைக்கு அவனை பிடிக்கிறது? இந்த வண்டி எடுத்துட்டு போங்க. அடாடா, உடம்பு மட்டும் உங்களுக்கு முக்கியலங்க, மனசு ரொம்ப முக்கியம். அத பாத்துக்கிறேன். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. ஐயோ என்ன ஸ்பீடு, புயல் மாதிரி போறாரு. கண்டிப்பா புடிச்சிடுவாரு. வணக்கம். அதுல எவ்வளவு பணம் இருக்கு? எனக்கு என்னன்னு தெரியும், நான் என்ன ஓடி வரும்போது எண்ணிட்ட ஓடி வந்தேன். கொண்டாங்க. 3000 சொன்னா 300 ரூபாய் குறையுது. டேய் நாதாரி, போனா போகுது வேலை போட்டு கொடுத்தா திருடுறே நீ. ஏத்தி ராஸ்கல், ஏறா 300 ரூபாயா? இன்னையில இருந்து உனக்கு வேலை கிடையாது. போடா. இந்த வேலையில நான் பிச்சை தானே எடுக்கணும். தெரியுதுல்ல? தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாமா? செய்ய மாட்டேன்னு. நாரப்பேன என்கிட்டே திருநால உனக்கு நீ 100 ரூபா தான். இப்படி நேர பாண்டி பஜாருக்கு போ. 4 to 6 வரைக்கும் தான் கிரௌட் அதிகமா இருக்கும். அண்ணே வந்துருவேன், அடிச்சு வை. சரி. ஓகேவா? சரிண்ணே. முதலாளிக்கு துரோகம் பண்ண பொண்ணுடுவேன். சேட்டு எப்படி இருக்க? சேட் நல்லா இருக்கான். சரி, இந்த வண்டி வச்சுட்டு ஒரு நல்ல அமௌண்ட் கொடு. மாசத்துக்கு 3-4 வண்டியே கொண்டு வருவேன். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு வண்டி கொண்டு வரேன். உனக்கு என்ன பேனு கீழே உட்காந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா. வெட்டித்தனமா பேசாம காசை கொடு. ஆபீஸ் விடுற நேரம் கூட்டம்லாம் போயிட போகுது. சேட் 3000 ரூபாய் தரான். யோ கலவாணி பயில இருந்தாலும் மெக்கானிக்கல கிங்கியா. வண்டி ஓடும் போது என்ன விலை வரும்னு கண்டுபிடிக்கிறேன் நானு. 6000 ரூபாய் கொடு. 3000 ரூபாய் தான் கிடைக்கும். 3000 கம்மியா? நை. பிசினாரி குடியா. அவ்வளவுதான். 3000 ரூபாய்க்கு மேலே தம்டே கிடையாது. எங்களோட பயங்கரமான ஆளா இருக்கீங்களா? அண்ணே மாங்காய் திருட்டுனா தப்புனே. ஏய், திருட்டு மாங்காக்கு தான்டா ருசி ஜாஸ்தி. இப்போ எடுக்காத, அப்புறம் எடுத்துக்கலாம். அங்க ஒன்று இருக்குண்ணே. ஏய் அப்பா, எவ்வளவு டிராபிக். என்னண்ணே அந்த ஆள் இஷ்டு போறாரு. அவர் இடிச்சிட்டு போல, என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு. என்ன பண்றது? அந்த ஆளுக்கு நான் தெரியாது. தெரிஞ்சா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. செல்போன் 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 சீப்பான விலைக்கு செல்போன். இந்த செல்போன் சிட்டுக்குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. இந்த போனை வாங்கி பேசினா வெறும் குருவியா டப்பு 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 டப்புன்னு விழுகுது சார். யோ சிட்டுக்குருவி விழுந்தா சுடு திங்கிறதா? யோ நான் சொன்ன சிட்டுக்குருவி அது இல்லையா? இந்த மாதிரி மிடி சுடிதாரு ஜீன்ஸ் போட்ட சிட்டுக்குருவி சொன்னேன். யோ அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரியாது. பிடிச்சத எடுத்துக்க. அது மட்டும் இல்ல சார், இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும், பொண்ணுங்க பேசினா ஆம்பளைங்களுக்கு மட்டும் போகும். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இந்த போன ஆசியாவிலே இக்கப்பட்ட தாசார் கிடைக்கும். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர், ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார். 5000 ரூபாய் போன 2500 ரூபாய் சார். இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா ஆயிருவீங்க சார். சார் உங்களுக்கு வேணாட்டினா உங்க லவருக்கு வாங்கிட்டு போங்க சார். லவ்வர் யார்? நீ செட்டப் பண்ணி குடிப்பியா? சார் ஏன் பழம் போட்டு வேற பழப்புக்கு மாத்தி விடுறீங்க? செல்லு சுடுது, சுட்டதா? சார் வெயில் இருக்கு சார். அப்ப எதுக்கு கூட? இது குடைக்குள் வெயில். குடைக்குள்ள மழை தான் வேணுமா? வெயில் அடிக்கப்படாதா? சரி, ஒர்க் பண்ணி தான் செக் பண்ணலாமா? தாராளமா செக் பண்ணுங்க. தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. இந்த என்னம்மா? செல் நல்லா ஒர்க் பண்ணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல வேலை. இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள கல்யாணமா? டைவர்ஸா? ஏமா டைவர்ஸ் பண்ண? அவனு உன்ன மாதிரி பொறுக்கி தாண்டா பொறுக்கி. குடுறா பொறுக்கி புடுறா. எத்தனை பொறுக்கி? 4 பொறிக்கு சார். அதே சார் நீங்க என்றீங்க. செக் பண்ணீங்களா இல்லையா? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இதே மாதிரி ஒரு போன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம். அதனால எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கு. அச்சை, வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். என்ன சார்? நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா ஐயோ சார்? நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரௌடா சார். யாருப்பா அது கிரௌடு? கிருத்தரம் புடிச்சவன்.
சார் இந்த லேகியை வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல. வாங்க சார், 2000 ரூபாய் போன 2500 சார். சரி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 வாங்க. சார் என் செல்போனை காணோம் சார். எது உங்க போன காணாமா? ஆமா சார். அதுவும் நான் இருக்கும் போதே வா. டேய் அப்படி இல்லங்க, யாரும் ஆசைப்படாது. ஏண்டா டேய் போன் வாங்க வந்தீங்களா திருட வந்தீங்களா? திருட்டு பொறுக்கீங்களா? போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும். ஒருவே வீட்டுக்கு போக முடியாது சொல்லிவிட்டு ஐயோ கப்பலாம். சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார். உங்க நம்பரை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். 984102222. இப்ப பாருங்க சார். சார் ரிங் அடிக்குது சார், அதுவும் பக்கத்துல அடிக்குது. இத கேளுங்க. எனக்கு தூரம் அடிக்குதே சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. இப்ப பக்கத்துல அடிக்குது. யாரா வச்சிருக்கிறது? கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்க. சார் இங்க அடிக்குது சார். எங்க? இங்க உங்க பாக்கெட்ல. பாக்கெட்லயா? இது எப்படி சார் இங்க வந்துச்சு? நாயே திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? சார் இது ஏன் போன் சார்? அதுல எப்பற ஏன் நம்பர் வந்தது? அத தான நானும் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வரும், அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். பாத்தீங்களா சார்? இப்போ அது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திருட்டு போன் தானே? இவன் திருடிட்டு உங்கள முள்ள மாதிரி நாயங்களாங்கறான், திருட்டு பசங்களாங்கறான். செருப்பு பிஞ்சு போயிடுங்க. பாத்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. அட பாவி, அவன் நம்பரை என் போன்ல சொல்லிட்டானே. என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையறியே? அப்பா நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்தேன், ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்தேன். அந்த மொள்ள மாதிரி இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன பண்றது, நம்ம பொழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆகி போச்சு. பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துடுறாங்களே. என்ன ஆட்டோவில் ஏதோ போர்டு போட்டிருக்கு, எது இட்லி வியாபாரமோ? ஆட்டோ 2 வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும். அணுகுவோம் இல்ல. ஆட்டோ என்ன ரேட்டு சார்? 30,000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? உங்களை எப்படி சார் நம்புறது? இந்த ட்ரைசைக்கிள் வச்சுட்டு ஓட்டி பார்க்கறேன். ட்ரைசைக்கிள் என்ன விலை, ஆட்டோ என்ன விலை? என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டும் கெட்ட நான் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறேன். சார் நில்லுங்க சார், உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க. வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க. மனிதன் ஆனா ஒண்ணு, என்ன? கண்ணுக்கு தெரியற தூரத்துல ஓட்டணும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. சரி சார். சரின்ட்டா. இது டிவி சுட்டில ஆட்டடி அடையாளம் காட்டிட்டாலே. என் டிவியை சுத்திட்டு போனா மண்ணாங்கடி போறா. ஐயோ ஐயோ போய்டான் பாவ. யோ இப்ப ஹெல்மெட்டோட ஒருத்த ஆட்டோ ஓட்டிட்டு போறானே, எங்க போறான் அவன்? அவரு ட்ரையல் பார்க்க போயிருக்காருமா. அவன் தான் என் டிவியை சுத்தி திருடிட்டு போறான். அவன் திருடுனா? ஓ ஆட்டோவை கொடுத்துருக்கியா? அவ்வளவுதான், திருப்பி வராது. ஐயோ எல்லையை தாண்ட மாட்டேன்னு சொன்னா தாண்டிட்டாமா, எல்லையை தாண்டிட்டான். அண்ணே சார்ஜிட் ஐயா வண்டி சவுண்ட் எச்சா வருதான், பாத்துக்க சொன்னார்னே. அண்ணே இது போலீஸ்கார வண்டினே, துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. லைசென்ஸ் இருக்கா? அதோ இருக்கே. நான் கேட்டது வண்டிக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். இந்த பருப்பு கிடைக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. லைசென்ஸை காட்டு, இல்ல 500 ரூபாய் பணத்தை எடு. அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சுக்க கூடாதா? உள்ள பர்ஸ் இருக்கு, எடுக்கட்டா? இல்ல வேணாம், நீ கிளம்பு. அப்பாடா, ட்ரைசைக்கிள் இருந்து ஆட்டோக்கு மாறியாச்சு. என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு, நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க நான் தான். இல்ல இல்ல நான் இல்ல, நீ எப்படிடா சொல்ற? அந்த இல்ல சார், அன்னைக்கு செல்போன் சிக்கல்ல மீட் பண்ணுமே அவர்தானே நீங்க? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அதை சொல்லல சார், 5-6 இடியாப்பத்தை கொச கொசன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட 3 பீஸா இருக்கு. சீசானா? ஒரு ரேஞ்சுக்கே கேட்கிறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆஹா, நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, நீ எப்படி பிரிச்சு கொடுப்ப? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்ச ஒரு வடையை சரிபாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்கடான்னு போய் பொழப்ப பார்க்காம. முக்கியமான கண்டிஷன், வடையை பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு? 3 வடைங்கிறீங்க, சரிபாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடையை வேற பிக்கப்படாதுங்கிறீங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு. 3 வடை இருக்கு, ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். இதெல்லாம் இவ எங்க பிடிக்கிறான்? யூனிஃபார்ம் எங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை லைசன்ஸை கேட்கலாம். லைசன்ஸ் எங்க? கேட்டுட்டான்.
நல்ல வேலை ஆர்ச்சி புக்க கேட்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் குறைவானான்னு தான் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்ச. நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி சு. இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்ல வேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானு தானே நினைச்சேன். ஐயோ கர்ம கர்ம, இப்படிலாம் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டை தானே போனா போகுது. அண்டார அவுக்க முடியுமா? உள்ள லங்கோட கட்டி இருக்கம்ல. இவ்வளவு பெரிய உருவம் வருது, கணக்கு தெரியல கருவாப்பையில. இதான் சார் கையில அடிச்சா பத்ததுடா. செருப்பு கழட்டி அடிக்கணும். மோதவியா? பொம்பளை மேல மோதவியா? இருவியா? நல்ல வேலை ஹெல்மெட் போட்டனால அடிபுறம் அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா. ஐயா, இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். யோ ரெங்கா, சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துறணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா இந்த முடிச்சிடணும். பாரு, இந்த செல்லப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டேன்னா அம்புட்டு வேலை ஆப் ஆயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? வா. இங்கே இருக்கின்ற 2 கார்களும் மெர்க்குரி ஃபோர்ட் ஆஸ்டின். இந்த கார்கள் நம் சேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம். 1.5 லட்சம். இப்ப பாரு, 2 லட்சம். 2,20,000 பைசா. 2,20,20 பைசாவா? யாரா அவன்? இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்லற பையனே, சில்லறத்தனமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. 4 லட்சம். ஒரே அடியாகிறிய படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா. அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க கம்மிட்டமா பேசாத. 4,40,000 பைசா. 4 லட்சத்தி இது 5. வேணாண்டா, ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருண்ணே. இது நம்ம பிரசித்தி குக்கர். குக்கரா? அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே. 5 லட்சம். 5,50,000 பைசா. வேணாண்டா. இங்க பாருங்க, ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன். இல்ல கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தலையில கட்டிடுறேன். போதுமா? அப்படிங்கிற 6 லட்சம். 6,60,000 பைசா. 7 lakhs. வேணாண்டா, கட்டுப்படியாவது ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சு தரேன்னு சொல்றேன்ல. 7 lakhs. ரிப்பீட். 7,70,000 பைசா. 70 பைசாவா? இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல. என்ன டெக்னிக்? மறுபடியும் ஏத்தி விட போறேன். ஏத்தி விடலனே, அவனை மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 8 லட்சமே, அவன் 8,80,000 பைசாம்பா. அவனை மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஜம்ப் ஆயிரலாம். 8 லட்சம். அங்க பாரு, ஏலம் கேட்காம வெத்தலை போடுறான். ஆமா, ஏன் வெத்தலை போடுறான்? அண்ணே மம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ஓவரா மெல்றானே. இப்ப பாருங்க. ஏப்பா ஏலம் கேட்கும் போது வெத்தலை பாக்க போடணுமா? 8 லட்சம் ஒரு தரம். ஏன்டா அவசரப்படுற? வெத்தலை பாக்க போறாருல, அறிவில்ல? எங்க இங்கயா? ஏன் தாமதம்? ஓ தண்ணி வேணுமா? அந்த தண்ணி வாங்கி கொப்பிடிச்சு விட்டு கடகடன்னு சொல்லுங்க. ஏப்பா மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற. இதுக்கு ஏன் இந்த பில்டப்? 8 லட்சம் 2 தரம். ஏன்டா ஏன்டா ஏன்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா, துப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது. இதுக்கே தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற. 8 லட்சம் 3 தரம். ஆரம்பிக்கல.
நடக்கட்டும். 4 லட்ச ரூபாய் காரை 8 லட்ச ரூபாய்க்கு வித்துருக்கேன். கமிஷனை கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அடுத்த தடவை யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட், அபேஸ் நகர். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏண்டா ஏன் கரெக்ட். இந்த நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து வர வேண்டியதா இருக்கு, பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலைகள். சை, மற்ற ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்தவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து தான் சாப்பிடுறாங்க, தூக்குறாங்க. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, குடல் வேற குந்தாணி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யார் நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீயா? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டுருப்ப. யோ, உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரவுண்டா? யார் அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? யோ, லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன், உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யார் உன் பொண்ணு? எவமா? நாங்க என்ன விருந்துக்காக வந்திருக்கோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி வந்த டிஎஸ் சுப்டியை திருடி வித்துவிட்டு இந்த புள்ள கல்யாணத்தையும் நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துடா. ஓ, அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி, 2 நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. இவனை நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான். இன்னைக்கு தான் கையும் களமா மாட்டிருக்கான். இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? டேய், 2 நாள் 3 நாளுங்கிற பிட்டெல்லாம் ஆகாது. இப்பவே வண்டிங்க வந்தாகணும். வரலன்னா என் பொண்ணை வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? வண்டி கலவு போச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடுன்னு இருக்கா? அச்சிக்கமல உனக்கு போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இதப்பா டிவிஎஸ் 50 வை, இல்ல என்ன வச்சு சோறு போடு. அப்படியே அவனை புடிச்சுக்க. நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பாடே நீ போடா, இவனை நான் பாத்துக்கிறேன். ஓ, அப்படியா? அப்ப ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என் மேல டச் ஆச்சு போன அப்பனை கூப்பிட்டு யானை தும்பிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுவேன். பாப்பா போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி, போய் அந்த அண்ணாச்சிக்கெல்லாம் என் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் அக்கவுண்ட். அவுட் அவுட். வாயிலடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது. வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. அடிக்க வச்சிருக்க. நைட் இங்க தானே இருப்ப, வரண்டி ஊத்திட்டு. என்ன பூட்டின வீடு திறந்து கிடக்கு? பெருத்து பெருத்தா தெரியுது. யாரு நீங்களா? புலங்கால விட்டு தான் பூதம் காக்கும். என் வீட்டுல வந்து இப்படி பிசாசு மாதிரி நிக்கிறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், பூதங்கேனா அப்படியே குச்சி முழுங்கிடுவேன். நாங்க யார்? நாங்க கேளு. முழுங்கிருவீங்களா? ஏய், ஆமா, யாருவீங்களா? அது ஏன் அப்ப? அவனத்தான் தெரியுமா? இது ஆத்தா, அது பெரிய அண்ணாத்த, இது சின்ன அண்ணாத்த, அது குட்டி தம்பி பையன். ஆமா, இவங்கள கூட்டிட்டு எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கா? உன் அச்சானியா ஓடிக்கடா. ஏய், நீ ஒருத்தி வந்தா இங்க ஒடிஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. இதுல கும்பலா வேற வந்து நொறுக்குவீங்களா? யோ, உன் பொண்ணுக்கு ஒருத்திக்கு தானே சோறு போட சொன்னேன். இது என்ன கூட்டமா கொண்டு வந்து இறக்கி இருக்க? நாங்கெல்லாம் பாசக்காரங்க. என் பொண்ணை விட்டு தனியா இருக்க மாட்டோம். இத பாரியா, நாங்கெல்லாம் இங்க இருந்து போணும்னா நீ என் டிவிஎஸ் 50 திருப்பி கொடுத்துரு. இல்லனா எங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு சாவு. செல்லப்பா, என்னப்பா இது? என்னப்பா இது வரைக்கும் மளிகை ஜாமான் வாங்குறது 25,200 ஆச்சு. சாயந்தரத்துக்குள்ள காசு வரணும், இல்லைன்னா வீடு கடையா போயிரும் பாத்துக்கோ. 25,200? இதெல்லாம் கம்மி. செல்லப்பா, போக போக பாரு எங்க சாதனை. புது டிவி சுப்டி வாங்கினா கூட 22,000 தாண்டி வருது. உங்க டிவி சுப்டி எடைக்கு போட்டா கூட 8 கூட கிடைக்காது. 25,000 ரூபாய்க்கு தின்றுங்க. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. தங்கச்சி விட்டு பிரிய மாட்டோம். பிரிய மாட்டீங்களா? அருவாள் எடுத்து போட்டேன், தலை மட்டும் பிரிஞ்சு ஆம்பிட்டு போயிருக்கோம். போயிருங்க. அருவா நீ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். அம்மா, அப்பா, அக்கா, எங்க ஃபேமிலியோட வெயிட் புரிஞ்சுதா? இப்படியே தரேன்.
மனுஷன் பொம்பளை பொம்பளைன்னு அலையிறான், பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன அவன் சொன்ன அதே 3 வடை. இது வடை தானே? வடையே தான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு. கேளு. இந்த 3 வடைய அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரி பாரியா எப்படி பிரிப்ப? டேய், இதே மாதிரி தான்டா நானும் சிரிச்சேன். என்ன கேட்கறதுக்கு பதில சொல்லு. இதுல என்னையா பெரிய அதிசயம் இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருங்கிற ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து வச்சு மீதி இருக்கிற ஒரு வடைய ஆளுக்கு பாதியா பிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதத்தானே நானும் சொன்னேன். அவன் புதுசா அவனை சொல்லி ஆப் பண்ணிட்டானடா. என்ன சொன்னா? அண்ணன் தம்பி 2 பேர் கிடையாதான், அண்ணன் வேற தம்பி 2 பேரு, ஆக மொத்தம் 3 பேரா. 3 பேருக்கு 3 வடைய பிரிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? முதவிங்கிறான்டா. என்னப்பா? ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்றியா? நானே கடன் உடனே வாங்கி இதை ஏத்திட்டு இருக்கேன். இதை நீ இறக்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கி என்ன செருப்படி வாங்கி வைக்கலான்னு பாக்குறியா? போடா போடா. சாரி 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 பிரதர், நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். கூல் டவுன் கூல் டவுன். அங்க என்னடா எப்பா இந்தப்பா இத பிடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. அடிச்சா ஜின்னு ஏறணும்னு சொன்னல, ஏறிச்சா? இந்தா இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீயா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரி தான். நான் போறேன். என்ன சொன்ன? என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும், முதல்ல அவன் மூஞ்சி இருந்துச்சு, இப்ப என்ன வேற மூஞ்சி இருக்கு? அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்கினதை குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா. டேய், இங்க போடா. கடனை எதுக்கு வச்சுக்க? போடா. ஏன்டா கத்துற? போறோம்ல. யோ, மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்தது பா, உனக்கு தான் மூளை இல்ல. நிஜமா தான்ப்பா, இந்த பார் தீந்து போச்சு. என்னப்பா? வேணாம். கேட்டா அண்ணன் தம்பிங்க. நான் அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தேன், அவன் தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருந்தேன். வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் கொடு. சூடா தானே? நெருப்பு. இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி கொடு. சுடு போதுப்பா. இதாச்சும் சூடு. நீ சுடு காடு. வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. சைத்தான் கே பச்சா. என்னடா அதுக்கு ஆள் மாறிட்டா? முடியலடா 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 முடியவே முடியலடா ஐயா. ஏப்பா உன் தீப்பெட்டி இருந்தா கொடு. என்ன குச்சியை காணா? நீ தீப்பெட்டி தானே கேட்ட, குச்சியை கேட்கலையே. யோ, தீப்பெட்டி கேட்டா உலகம் பூரா குச்சியோட தான் கொடுப்பாங்க. நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. இங்கேயும் அதே குரல். பக்கத்துல எவனாச்சும் உட்காந்துருப்பான், திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தெரியும். நம்ம அவன் நினைச்சு இவன்ட்ட பேசுவோம். அந்த நேரம் பார்த்தா அவன் மறைஞ்சிருவான். நம்ம இவன்ட்ட செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா? பிரதர், நீ நான் தான் ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால் நம்ப முடியுதே. அப்ப ஒரிஜினல் தான். ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்க. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. அடுத்து வாங்குறதுக்கு துட்டுலயே நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. இந்த பாத்தியா, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். இது என்ன படி? இளங்கோ. அது என் பேரு. செல்லப்பா என் பேரு. அதனால இதை நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. முதல்ல நீ குடி. நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். நல்லா இருப்பேன். நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்பேன்னு குடி. குடிக்கவா? குடி குடி குடி. ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்க. கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. என்ன இது? என் பாதியை குடிச்சுட்டு உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. சரி பாதி சரியா இருக்கு. அதுல ஏன் பாதி எங்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட?
இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி, கீழே இருக்கிறதா உன்னுடைய பாதின்னு சொன்னேன். எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச? ஏப்பா மேல இருக்கிறத விட்டுவிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும்? அடியில ஓட்டப்பட்டு உறிஞ்சவா முடியும்? அப்படியே உறிஞ்சாலும் மேல இருக்கிறது வந்துராது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குடின்னு கொடுத்தேன் இல்ல, வேண்டானே. இந்த பாருங்க, மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான போயா போமல்ல. அறிவில்ல உனக்கு? இருப்பா முட்டாப்பா சோறு திங்க என்ன திங்கிறீங்க? ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பாதியை கொடு. எப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா. இருக்கிற குடிச்சிட்டு ஆள விடுப்பா. நான் என்ன எச்சக்கல நாயா? நீ குடிச்ச மீதியை நான் குடிக்கிறதுக்கு எச்சையே பண்ணாத என்னுடைய பாதியை நீ எனக்கு கொடு. எப்பா உன் பாதி எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏன்டா என் பாதியை நீ குடிக்கும் போது என் பாதியை நான் குடிக்க கூடாதா? ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எதையோ திருடனும் எண்ணம் இருக்குது, வழி இல்லை, அதை எடுக்க போனாலும் முடியல. இது அந்த நந்து போய் ஆட்டோ இல்ல, இது எதுக்கு இந்த சென்டர்ல வந்து நிக்குது? அதுவும் இலங்கை வீட்டு முன்னால நிக்குது. வீடு வாடகைக்கு விடப்படுங்கிற போர்டையும் காணா. மேல என்னமோ நடக்குது. பால் காய்ச்சற வாடை அடிக்குது. ஒரு பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. பிடிக்கிறேன். இப்ப ஹலோ, பேசாம இரு. ஒரு நிமிஷம். லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. பேசாம இரு. ஏய், நான் சொல்றதை கேட்க முடியாது. பாத்தியா கிருன்னு சத்தம் கேக்குது. ஏய், அது கதவு மூடுற சத்தம்டா. கதவு மூடுறாங்களா? விட மாட்டேன். ஏய், மேல போகாத. நல்லா கேளு. டேய் டேய் டேய். ஆமா நீ எங்க இங்க? இல்லண்ணே, சார் தான் அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. சார் வாடகைக்கு விட்டுருக்காரா? சரி, சார் வீட்டை மட்டும் தானே வாடகைக்கு விட்டுருக்கா? இது என்னடா வாடகைக்கு விட்டு என் தங்கச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு அடுப்புல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லண்ணே, அண்ணன் தான் பால் காய்ச்ச சொன்ன. நீ பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா? அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா, இனிமேல் நடக்கும்ல. இனிமேல் நடத்துவில்ல, நடக்க விட்டுருவோமா? டேய் கேட்கல இல்ல, நறுக்கி போடுமா நறுக்கி உன்னைய நீ வாங்க. பேசாதடா. உன்னை வந்து வச்சுக்கண்டா. உன்னை வந்து அடுப்படியில என்ன வேலை பார்க்க பார்த்தாயா? அம்மா அந்த சுவிட்சை போடு. வாங்க. யார் வீட்ல? வீட்ல யாரும் கேட்கல. வீட்ல யாருன்னு கேட்டா வீடு பதில் சொல்லுமா உனக்கு? இந்த எகத்தாளத்துக்கு ஒன்றும் குறைச்சல. இந்த புத்திசாலி தந்த கதவு ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா. மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும். அது என்ன கையில? விரல் என்ன? வயர் இங்க இருக்கு. கனெக்ஷன் வேற எங்கேயோ இருக்கு. போவுல. அம்மா தாயே, அம்மா வந்துட்டேன். அச்சோ செல்லப்பாவா? குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்துருக்கான். அம்மா அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா. அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். பிரதர் ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இப்போ என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு வயசு பிள்ளைய ஃபாலோ பண்ண பழகிக்கணும். முடிதான் நரைச்சிருக்கா மூளையமா நரைச்சிருக்கு. அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. யாருக்கு அறிவில்லை? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஏப்பா அது என்ன பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா கையில பேட்டு அடிக்கிறதுக்கு? யார? அட பால் வந்தா அடிக்கிறதுக்கியா? அதானே பார்த்தேன். இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? யாருன்னே தெரியாத ஒரு ஆட்டோக்காரனை கொண்டாந்து வீட்டுல குடி வச்சிருக்கேன். அவன் கூட சேர்ந்து உன் தொங்கச்சி பால் காய்ச்சுது. அது எவ்வளவு பெரிய தப்பு? இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? பக்குன்னு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்புறம் எத்தனை 15 வந்தாலும் பத்துமா? ஏதோ நான் பார்க்க கண்டு பஞ்சை மட்டும் ஊதி தள்ளிட்டு நெருப்ப கையோட கொண்டாண்டேன். எது பஞ்சு எது நெருப்பு? அது பாசிங்கள போயிடுச்சு. திரும்பவும் கிளறாத. சொல்ல வந்தது மறந்து போகும். இப்படியே விட்டுருந்தா கல்யாணத்துல போயில முடிஞ்சிருக்கும். ஏப்பா சாக்கடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வயரை தூக்கி எறியாம கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க. சரி நீயே தூக்கி போட்டு கொண்டாங்க. கொஞ்சம் போட்டுமா. விட்டாச்சு. மறுபடியும் போட்டு அடிக்கிற நீ. இப்ப தெரியுதா பேட் எதுக்குன்னு? பேட் அம்மா என்னை காப்பாத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. எங்க வீட்ல ஒரு டெட் பாடி விழவேணான்னு பார்த்தேன். ஐயோ அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கே. ஆமா என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்லல. எப்படியோ போய் தொலை. என்னடா சொன்ன?
கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொன்னேன். போடா, அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடாதான் நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆட்டோ டிரைவர் இல்ல, கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? இப்ப நல்லா வாய போல. நான் எவ்வளவு எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சி பால் காய்ச்சி அமுச்சு வச்சேன். பால் பொங்கி வர நேரத்தில் இப்படி உடைச்சிட்டியடா பாவி. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டு என்ன நொன்னப்பா சொன்னேன். இல்லப்பா, இவ்வளவு மேட்டர் நடக்கிறப்ப நான் போறப்ப ஹலோ ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி தடுத்துக்கலாமே. இதே டயலாக தான் நான் சொன்னேன். எங்க கேட்ட நீ? லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துன்னு சொல்லிட்டு மேல போன நீ. அப்படியா சொன்னேன்? நான் ஏதோ தப்பு நடக்க போது கையங்களமா பிடிச்சி உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சு ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. நில்லு. என்ன? அம்மா அந்த பழைய கஞ்சியை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில அதை நாய்க்கு ஊத்திராத. ஏன்? அது செத்துரும். சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். யார் வீட்ல? வீட்ல யாரு? இப்படி கேட்டோம்னா வீடு எப்படிடா பேசணும் ஒரு வில்லங்கமான கேள்வி வரும். தேவையாது. செருப்பு இங்க இருக்கு அப்படின்னா ஆள் இங்கதான் இருக்கான்னு அர்த்தம். எங்கெங்கயோ இருக்காயா? எதையெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியா இருக்கு பாரு. செருப்பை கொண்டு இங்கேயா வைப்பாங்க? ரொம்ப அடாவடியான ஆளா இருக்காயா? ஏய், என்ன செருப்புல இந்த சத்தம் வருது? அந்த செருப்புலயே அடிச்சா இதை விட அதிகமா சத்தம் வரும். நீ அந்த பக்கம் நிக்கிற? வந்த விஷயத்த சொல்லு. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். பொக்ரான்ல போட்ட அதே அணுகுண்ட ஒரு போட்டோ மூலியமா போஸ்ட் பெட்டில போட்டேன். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாயி ஏத்துறாங்க. ஐயா சாவா சட்டை பூரா ஏத்துறாங்க. அவங்க ஏத்துலடா, இறக்கிட்டு இருக்காங்க. இறக்குறாங்களா? அப்ப போட்டோ மூலியமா போட்ட குண்டு? அந்த குண்டை நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடல, என் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்ட. டேஞ்சரான ஏரியாவாச்சே. நந்துவோட நீ ஒட்டி அமைச்ச போட்டோ யாரு தெரியுமா? என்ன? நான் கட்டிக்க போற ரூபாவோட போட்டோ. ஆத்தி எப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குல்ல? சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல. ஓகே இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க? எங்க கிராமத்துல இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கையக்கால முப்பிக்காம போனா போது பச்சை பயிரான மன்னிச்சு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வெளியூருக்கு ஏத்தி விடுற ஊரு, மனுஷ பைய வாழ்ற ஊரு, மனித நேயம் உள்ள ஊரு. மத்தைய மாதிரி போட்டு வாங்கி இறக்கமே இல்லாம சிக்கல்ல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பாக்குற பைய ஊர்ல. ஆமா சொன்னாக்கள் போது பாத்து ஒன்னால நான் ரொம்ப சேதாரமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நான் 2 மாதம் சூடு தனியேற்றேன். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டுறான் ஐயா.